வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இந்த அன்பு எல்லோரிடமும் உண்மையானதாகவே இருக்காது. எப்போவுமே ஒரு மனிதன் புனிதனாக முடியாது. எப்போதும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்காது. அதை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க தான் அந்த எண்ணங்கள் தூய்மையாக கொஞ்சம் மாறக்கூடுமே ஒழிய முழுவதுமாக மாறாது. இந்த மனசு எப்போதுமே அழுக்கடைஞ்ச பாலடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்களை கொட்டிக்கிட்டு இருப்போம், நிறைய ஆசைகளை கொட்டிக்கிட்டு இருப்போம், நிறைய அற்பத்தனங்களை சுமந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க. இங்கே ஒரு விஷயம் பேசுவோம், அங்கே ஒரு விஷயம் பேசுவோம். யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கும் சூழலுக்கும் தகுந்தாற்போல் தன்னை மாற்றி கொண்டு வேடம் போட்டுக்கொண்டு நல்லவர்களாக வேஷத்தை கட்டிக்கிட்டு நல்லா நடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்ற அளவுக்குலாம் நம்ம எவனும் கடவுளும் கிடையாது. கடவுளும் இங்கே கிடையவே கிடையாது. கடவுளை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் மனசாட்சி தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். அந்த மனசாட்சி தான் ஏகப்பட்ட விஷயங்களை சாட்சிக்கு, அந்த மனசாட்சிக்கு யாரும் சாட்சி கிடையாது. பூரா பொய் தான் சொல்லுவோம். இதான் நெசம். எல்லாரும் யோக்கியனான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. நிறைய பேர் அப்படி தான் இருப்பானுங்க. எல்லாருமே ஒரு பிம்பம்தான். அந்த பொய் பிம்பத்தை சுமந்து கொண்டு அழகான உருவத் தோற்றத்தை வைத்து கொண்டு நல்லோர் போல வேடமிட்டு கொண்டு இந்த உலகத்தில் வேஷம் போட்டுக்கொண்டு நடித்து கொண்டு அழகாய் வாழ்க்கையை ரசித்து போகிறார்கள். அழகாய் வேடமிட்டு ரசித்து போகின்ற வாழ்க்கையிலெல்லாம் உண்மையான யோகியனும் சொல்லிட முடியாது. நாமெல்லாம் அந்த மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எல்லா விஷயத்துலையுமே பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கிறோம் அன்றைக்கி. அதான் உண்மை. மனம் ஒரு குரங்கு, சும்மாவா சொன்னாங்க? இதோ என்னென்னமோ யோசிக்கும். யோசிக்கிறத விட பல மடங்கு தீவிரமாக யோசிக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கும். அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எண்ணத்தின் வெளிப்பாடு தான். எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற விஷயங்கள் மனசுக்குள்ளேயே பொத்தியே நம்மளை ஒரு பாலிஷாக காட்டிக்கிறது. நம்மளை ஒரு பெரிய பெரிய ஆள் மாதிரி நம்ம காட்டிக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் நல்ல விதமாக அழகாக பேசுவாங்க, வெள்ளமாக பேசுவாங்க, ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கட்டுக்கதைகள். மனித பிறவிகள் எல்லாருமே அற்பத்தனங்களும் வக்கரங்களும் வஞ்சனைகளும் வன்மமும் கொண்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் மனிதனாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிரித்து கொண்டு நகைத்து கொண்டு மிகப்பெரிய போர்ஜரி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதான் உண்மை. சுட்டு போட்டாலும் மனிதன் தெய்வமாக முடியாது, ஞானியாக முடியாது. அத்தனைக்கும் நம்மளுடைய எண்ணங்களில் பரிசுத்தம் கிடையாது. இப்போ இருக்கின்ற தலைமுறைகள் அனைவருமே எல்லாருமே யோகியனும் கிடையாது. ஏதோ காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி அவரவர் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிறார்கள் மனிதர்கள். அந்தந்த சூழலின் ஏற்ப தான் அவங்களுடைய வாழ்க்கையே. அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் வார்த்தையே வரும். நீ நல்ல உன்னால் சொல்ல முடியுதா, அடுத்தவங்களெல்லாம் சொல்ல முடியுதுன்னா அந்த சூழலுக்கு அவனுக்கு தகுந்ததாக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஒன்றால் நடந்திருக்கும். அப்போ அவனை நல்லவன்னு சொல்லுவான். அதே வாய் தேவையில்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா அதே வாய் உங்களை தப்பாகவும் பேசும். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட நெருக்கடியான ஒரு ஆபத்தான ஒரு உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. எப்போவுமே இந்த உலகமே பொய்யானது தான். இதில் வாழும் உயிர்கள் மெய்யானது, ஆனால் மனித உயிர்கள் பொய்யானது. அதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்குங்க. அது புரியலன்னா மனுஷனை சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்ப தீருவதப்போ நம்ம கவலை அப்படின்ற ஒரு எப்பயோ எழுதி போன பாட்டு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் எப்போவுமே மனிதத்தன்மையிலேருந்து புனிதத்தன்மைக்கு மாறணும்னு நினைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது மாறவே முடியாது. எப்போ மாறுவீங்க அப்படின்னா நீங்கள் இறக்கும்போது மட்டும்தான் அந்த புனிதனாக மாறுவீங்க. அதுவரை பல்வேறு விதமான இன்னல்களும் துன்பங்களும் ஆசைகளும் பேராசைகளும் ஊர்ந்து நுழைந்து நிறைய கஷ்டங்களுக்கு தாண்டி தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இறப்புக்கு போகும்போது மட்டும்தான் அவன் மனசு சாந்தமடையும்,
தூய்மையடையும். இதுதான் நிஜம். நான் சொன்னது நிறைய பேருக்கு தவறாக கூட இருக்கலாம், தப்பாக கூட நினைக்கலாம். அதை பற்றி கவலையே கிடையாது. உண்மை உரைக்கும், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.